டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எபிசோட் 85. தன்னையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ருத்ரனின் எதிர்வினையை கண்டு புன்னகைத்தாள் அனன்யா. அப்போது ரோஹன் அவர்களின் பின்னால் வந்து நின்று, வாவ் அண்ணி, இன்னைக்கு நீங்க சூப்பரா இருக்கீங்க. உங்களை பார்த்தா எல்லாருமே அண்ணா மாதிரி அசந்து போயிடுவாங்க என்று சொல்லியவன் தன் கை கடிகாரத்தை பார்த்து, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம் என்று சொல்லிவிட்டு அனன்யாவின் கையை பிடித்து இழுத்தான். அனன்யாவின் கையை பிடித்து ரோஹன் வேகமாக இழுத்துச் செல்வதைக் கண்ட ருத்ரன் கோபமாக அவனை நோக்கிச் செல்ல நினைக்கும் போது அவனுடைய போன் அடித்தது. ருத்ரன் அதே கோபத்துடன் போனில் இருந்த பெயரை பார்த்ததும் கனத்த இதயத்துடன் போனை அட்டென்ட் செய்து பேசத் தொடங்கினான். வந்த அழைப்பு அவசியமில்லாமல் இருந்திருந்தால் அவன் இன்று ரோஹனை வெளியே விட்டிருக்க மாட்டான். போனில் பேசிக்கொண்டே கார் வரை சென்றான். ருத்ரன் தனது காருக்கு அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த போது திடீரென யாரோ ஒருவர் அவனுக்கு முன்னால் வந்து சட்டென அவன் உதட்டில் முத்தமிட்டு ஓடிவிட்டார். ருத்ரனுக்கு ஒரு கணம் என்ன நடந்தது என்று கூட புரியவில்லை. அவன் தன் உதடுகளில் கை வைத்து நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே அனன்யாதான் வேகமாக ஓடிச் சென்று ரோஹனின் காரில் அமர்ந்ததை கவனித்தான். கார் ஒரு நொடியில் அவனை கடந்து செல்ல ருத்ரன் ஒரு சிலை போல அங்கேயே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அனன்யாவின் செயலை நினைத்து தன் உதடுகளில் விரல்களை வைத்து அவளின் முத்தத்தை உணர்ந்தவன் லேசாகச் சிரித்துவிட்டு ஆபீஸிற்கு கிளம்பிச் சென்றான். காரில் சிறிது தூரம் சென்றதும் ரோஹன் அனன்யாவை பதட்டத்துடன் பார்த்து, அனி, என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிளான் வேலை செய்யுமா என்று கேட்டான். அனன்யா அவன் சொன்னதை கேட்டு சிரித்துக்கொண்டே தன் நகங்களை கடித்தவள், பிளான விடு, நீயும் நானும் ஒழுங்கா வீடு வந்து சேருவோமான்னு யோசி என்றாள். அனன்யா சொன்னதன் அர்த்தம் புரியாமல் குழப்பமான முகபாவனையுடன் அவளை பார்த்த ரோஹன், என்ன சொல்றீங்க அண்ணி என்று கேட்க அனன்யா எதுவும் பதில் சொல்லாமல் ஒரு மர்மமான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். ரோஹனால் அவளுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவனுக்குள் இருந்த மனக்குழப்பம் அவனை எதுவும் யோசிக்க விடாமல் தடுத்தது. மறுபுறம் நகரில் இருந்த ஒரு பெரிய பொட்டிக் பரபரப்பாக காட்சியளித்தது. எல்லா மக்களும் அங்கு தங்களுக்கு தேவையான உடைகளை வாங்க மும்முரமாக இருந்தனர். அங்கிருந்த ஒவ்வொரு ஆடைகளும் தனித்துவம் வாய்ந்தவையாக இருந்தது. அப்போது அந்த கடையின் உரிமையாளரும் இந்தியாவின் டாப் டிசைனருமான ரகுராம் அங்கு வந்து எல்லாவற்றையும் சரிபார்த்து கொண்டிருந்த போது தன் அருகில் 2 பெண் உதவியாளர் நிற்பதை கவனித்தார். அதில் ஒருத்தி 28 வயதுடைய பெண், ரகுராமின் கீழ் நீண்ட காலமாக வேலை பார்த்து வந்தவள். மற்றொருத்தி 22 வயதான பெண். அவள் இன்டர்ன்ஷிப்புக்காக வேலை செய்ய வந்திருந்தாள். இருவரையும் மிகவும் கண்டிப்புடன் பார்த்த ரகுராம், 2 பேரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கடைக்கு வர கஸ்டமர்ஸ் ஒன்னும் சாதாரண ஆளுங்க இல்ல. அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கோங்க என்றார். ஜெயா என்ற 28 வயதுடைய பெண் வேகமாக தலையசைத்துவிட்டு தன் வேலையை பார்க்க திரும்பினாள். ஆனால் மற்றொரு பெண்ணின் பெயர் சக்தி. அவள் அழகிய நிறமும் மெல்லிய இடையும் கூர்மையான மூக்கும் ஆழமான கண்களையும் உடையவள். அந்த பொட்டிக் இப்படி பரபரப்பாக இருப்பதைக் கண்டதும் முதல் முறையாக அவளுக்குள் பதட்டம் ஏற்பட்டது. அவள் இங்கு வந்தே 1 வாரம்தான் ஆகியிருந்ததால் அவள் மிகவும் பதட்டமாக காணப்பட்டாள். ரகுராம் சக்தியை பார்த்ததும் கடுப்பான குரலில், இங்க என்ன பண்ற சக்தி, போய் கஸ்டமர கவனி என்று அதட்டலுடன் சொல்ல அவர் சொன்னதை கேட்டு பயந்து போன சக்தி வேகமாக தலையை ஆட்டிவிட்டு கதவுக்கு அருகில் சென்றாள். சிறிது நேரத்தில் ஒரு கஸ்டமர் உள்ளே வர தலையை குனிந்து வரவேற்ற சக்தி, குட் மார்னிங் சார், ப்ளீஸ் கம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே அவனை நிமிர்ந்து பார்த்து அதிர்ச்சியானவள் ஆச்சரியத்தில் கண்களை விரித்தபடி, நீ எப்படி இங்க என்று கேட்டாள். எதிரில் நின்றது வேறு யாரும் இல்லை, ரோஹன் தான். சக்தியின் எதிரில் வந்து நின்று கொண்டிருந்தான். சக்தி கோபமாக அங்கும் இங்கும் சுற்றி பார்த்துவிட்டு அவனின் கையை பிடித்தபடி, ரோஹன், உனக்கு நான் எத்தனை தடவை என்ன விட்டுடுன்னு சொல்றது என்று கோபத்துடன் கேட்டவள் மீண்டும் சுற்றி பார்த்தவள் பயத்துடன், இத பாரு ரோஹன், இது என்னோட கனவு, என்னோட வேலை. உன்னால என் வேலைக்கு ஏதாவது நடந்தா கண்டிப்பா உன்னை சாவச்சிருவேன் என்றாள். நீண்ட நாட்களாக காணாமல் போயிருந்த சக்தியை கண்ட ரோஹன் சிரித்துக்கொண்டே இருந்தான். அவன் மிகவும் நேசித்த சக்தியை ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டதில் மிகவும் மகிழ்ந்து போனான். சில வாரங்களுக்கு பிறகு சக்தியை இப்படி பார்த்ததில் என்ன பேசுவது என்று தெரியாமல் புன்னகையுடன் அவள் அன்பாக திட்டுவதை கேட்டுக்கொண்டிருந்தான் ரோஹன். சக்தி தன் கண்களை உயர்த்தி ரோஹனை ஒரு பார்வை பார்க்க அவனுடைய கண்ணில் தெரிந்த காதலில் தன்னையே மறக்கத் தொடங்கினாள். ஆனால் அப்போது இருவரின் காதிலும் ஒரு இனிமையான குரல் எதிரொலித்தது. ரோஹன், நீ ஏன் அங்க இருக்க
என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த பெண்ணை கவனித்தாள் சக்தி. சில நொடிகளுக்குப் பிறகு சுயநினைவுக்கு திரும்பிய சக்தி ரோகனிடமிருந்து தன் பார்வையை விலக்கி தன் எதிரில் நிற்கும் அழகான பெண்ணை கண்டு ஒரு கணம் திகைத்துப் போனாள். எதிரில் நின்றது வேறு யாரும் இல்லை, அனன்யாதான். இன்று அனன்யாவின் தோற்றம் யாரையும் ஒரு கணம் கவனித்து ரசிக்க வைப்பதாக இருந்தது. அனன்யா சக்தியையும் ரோகனையும் ஒன்றாக பார்த்து மிகவும் சீரியஸாகி வேகமாக அவன் கையை பிடித்து, என்ன ஆச்சு ரோகன், நான் உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா என்று சொல்லி அதட்டினாள். அனன்யா ரோகனுடன் நெருங்கிப் பழகுவது சக்திக்கு பிடிக்கவில்லை. அவளுக்குள் ஏதோ கலவரம் வர ஆரம்பித்தது. மேலும் அவள் ரோகனை பிடித்திருந்த அனன்யாவின் கையையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை அனன்யாவின் கைகளின் வழியாக அவளது மோதிர விரலுக்குச் சென்றது. அதில் அவளுக்கு ருத்ரன் கொடுத்த அழகான வைர மோதிரத்தில் அரிய மாணிக்கம் பதித்திருந்தது. ஆனால் இதை பற்றி சக்தி அறிந்திருக்கவில்லை. அவள் மோதிரத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். அனன்யாவும் சாதாரண புன்னகையுடன் ரோகனை பார்த்து கொண்டிருக்க ஏனோ சக்திக்கு தன் இதயத்திற்குள் ஊசி குத்துவதைப் போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. அவள் என்ன உணர்வுகளை அனுபவிக்கிறாள் என்று சக்தியாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்களையே கண்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவர்கள் அவளை கண்டுகொள்ளாமல் இருப்பதைப் போல நடித்தனர். குறிப்பாக அனன்யா அவளை கண்டுகொள்ளவே இல்லை. அனன்யா கேட்ட கேள்விக்கு ரோகன் புன்னகைத்துக் கொண்டே, சாரி, காரை பார்க் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று கூறினான். கடையின் உரிமையாளர் ரகுராம் தனது உதவியாளர் ஜெயா மற்றும் இன்னும் 4-5 ஊழியர்களுடன் முன்னால் வந்து அனன்யா மற்றும் ரோகனை புன்னகையுடன் வரவேற்று, ஹலோ ரோகன் சார், ஹலோ மிஸ்ஸஸ் அனன்யா மேடம், 2 பேரும் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பொட்டிக்க தேடி வந்ததுக்காக நிச்சயமா உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லணும் என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த பூங்கொத்தை கொடுத்தார். அனன்யாவும் ரோகனும் புன்னகையுடன் தலையசைத்தனர். ரகுராம் அவர்களை விஐபி பகுதிக்கு வரச் சொன்னதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அருகிலிருந்த மற்ற ஊழியர்களும் தங்கள் பகுதிக்குச் சென்றனர். சக்தி நடப்பதையெல்லாம் திகைப்புடன் பார்த்து கொண்டிருப்பதைக் கண்ட ரகுராம் கோபமாக அவளை முறைத்து, நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன், அத கூட சரியா பண்ண முடியாதா? வந்தவங்களை எப்படி வெல்கம் பண்றதுன்னு கூட தெரியாதா? ஒழுங்கா வேலையை கவனி, இல்லனா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றத பத்தி யோசிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். ஆனால் திகைப்பில் நின்றிருந்த சக்திக்கு ரகுராம் கோபமாக சொன்ன எதுவும் காதில் ஏறவே இல்லை. மாறாக அவள் காதில் ஒலித்துக் கொண்டிருந்தது இந்த 2 வரிகள்தான். முதலாவது, சக்தி, நீதான் எனக்கு முதலும் கடைசியுமான காதலி. உன்னை தவிர என்னால யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று ரோகன் சொன்னது. இரண்டாவது, அனன்யாவை ரகுராம் மிஸ்ஸஸ் அனன்யா என்று வரவேற்றது. இந்த 2 சம்பவங்கள் மட்டுமே அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ரோகன் தன்னை இவ்வளவு சீக்கிரம் மறந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. முக்கியமாக ரகுராம் இருவரையும் ஜோடியாக வந்தவர்கள் என்று சொன்னதால் ஒருவேளை அனன்யா ரோகனின் மனைவியாகவோ அல்லது அவனது வருங்கால மனைவியாகவோ இருக்க வேண்டும் என்று சக்தி எண்ணினாள். ஆனால் அனன்யா மற்றும் ரோகனின் உண்மையான அடையாளத்தை ரகுராம் அறிந்திருந்தார். அனன்யா ரோகனின் அண்ணன் ருத்ரனின் மனைவி என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். எனவேதான் அனன்யாவை வரவேற்கும் போது மிஸ்ஸஸ் அனன்யா என்று வரவேற்றார். ஆனால் சக்தியின் காதில் இது மட்டுமே விழ அவள் தவறாக புரிந்து கொண்டாள். அனன்யாவுடன் ரோகனை பார்த்த அடுத்த கணம் அவளது இதயம் சுக்கு நூறாக உடைந்து போனது. அனன்யாவின் அழகையும் ஆளுமையையும் கண்டு அவள் எதிரே இருந்த கண்ணாடி ஜன்னலில் தன்னை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தாள். ஆனால் அனன்யா அழகுக்கு அவள் ஈடாக இல்லை என்று தோன்றியது. சக்தி ஒரு எளிய வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற பேண்ட்டும் அணிந்திருந்தாள். ஆனால் அனன்யா அப்படி இல்லாமல் அழகான கண்கவர் உடையை அணிந்திருந்தாள். இந்த பாகுபாடே இருவரின் அழகை வித்தியாசமாக காட்டியது. சக்தியின் பார்வையில் அனன்யா அவளை விட அழகாகத் தெரிந்தாள். அதனாலேயே அவள் தன்னை ரோகனுக்கு தகுதியானவள் என்று கருதவில்லை. சக்தி ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளது தந்தை சாதாரண கிளார்க்காக இருக்கும் அரசு ஊழியர். அவளது அம்மா இல்லத்தரசி. ஆரம்பத்திலிருந்தே அவர்களின் வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதில் மட்டுமே கழிந்தது. சக்தி தன் பெற்றோருக்கு ஒரே மகள். சிறுவயதிலிருந்தே தன் பெற்றோர்களின் கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவள். அதனாலேயே தன் பெற்றோருக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்கு இருந்தது. எனவேதான் தன் கல்வித் தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். அதில் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்பதற்காக தன் பொழுதுபோக்கை தனது வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டாள். தனது டிசைன்களை ரகசியமாக விற்று கொஞ்சம் பணம் சம்பாதித்தாள். அத்துடன் அவளுடைய ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் மேல் படிப்பை வேறு நகரத்தில் தொடர நினைத்தாள். ஆரம்பத்திலிருந்தே அவளது குறிக்கோள் படிப்பு மட்டுமே. ஆனால் விதி
அவளது பாதையை மாற்றியமைக்க ஆரம்பித்தது. அதனாலேயே ரோஹன் அவளுடைய வாழ்க்கைக்குள் வந்தான். ரோஹன் அவளை பார்த்ததுமே சக்தியை காதலிக்க ஆரம்பித்தான். ஆனால் சக்திக்கு அவன் வெறும் நண்பன் மட்டுமே. இருவரும் அடிக்கடி கல்லூரியில் ஒன்றாக நேரத்தை கழித்தனர். சக்திக்கு சில நாள் கழித்துதான் ரோஹனின் நிறுவனத்தை பற்றி தெரிய வந்தது. அவன் இவ்வளவு பெரிய பின்புலத்தை சேர்ந்தவன் என்று அறிந்த பிறகு சக்தி அவன் முன் தன்னை மிகவும் சாதாரண ஒருத்தியாக உணர ஆரம்பித்திருந்தாள். ஆனாலும் ரோஹனின் வருகையால் அவள் தன்னுடைய இலக்கிலிருந்து விலகிச் செல்வதை கவனித்தாள். இப்படி பல காரணங்களால் சக்தி ரோஹனை புறக்கணிக்கத் தொடங்கினாள். அதை ரோஹனால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவள் மீதான தனது அன்பை வெளிப்படுத்தினான். ஆனால் இதை கேட்டதும் சக்தியின் இதயம் படபடப்பானது. ஆனால் அவளுடைய எல்லா உணர்ச்சிகளையும் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு ரோஹனிடமிருந்து விலக ஆரம்பித்தாள். சக்தியின் விலகலுக்கு காரணம் தெரியாமல் கவலையடைய ஆரம்பித்தான் ரோஹன். சக்தியை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றும் தோல்வியையே சந்தித்தான். இதற்கிடையில் ரோஹனை எதிர்கொள்ள முடியாமல் தவித்த சக்தி வெளிநாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு விண்ணப்பிக்க அவளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கிடைத்தது. அவள் வெளிநாட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்த சமயம் திடீரென அவளுடைய கனவான டிசைனர் வேலையே கிடைத்தது. நல்ல சம்பளம் இங்கேயே கிடைத்ததால் வெளிநாட்டிற்கு போகும் தன் திட்டத்தை கைவிட்டு இந்த வேலையை செய்ய முடிவெடுத்தாள். எல்லாவற்றையும் மறந்து தன் வேலையில் கவனம் செலுத்த முயன்று கொண்டிருந்தவள் இன்று ரோஹனை தன் எதிரில் பார்த்ததும் அவனுடன் கழித்த அழகிய நினைவுகள் வந்து போனது. அதே நேரம் ரோஹனையும் அனன்யாவையும் ஒன்றாக பார்க்கும்போது அவளின் இதயத்தை கத்தியால் கிழித்த வலி ஏற்பட்டது. சக்தி இதை பற்றியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்த ஒரு பெண் ஊழியர் அவளை தேடி வந்து, ஏய் சக்தி, நீ இங்கதான் இருக்கியா? மேடம் உன்ன ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. லேட்டா போனா கொன்னுடுவாங்க என்று சொன்னாள். அவளுடைய குரல் கேட்டு சுய நினைவுக்கு திரும்பி வந்தவள் தன் முதலாளி கோபமாக இருப்பதை அறிந்து அவசரமாக உள்ளே ஓடினாள். மறுபுறம் ரகுராம் அனன்யாவையும் ரோஹனையும் தன்னுடன் விஐபி பகுதிக்கு அழைத்துச் சென்று மிகவும் மரியாதையுடன் அவர்களை வரவேற்று ஸ்நாக்ஸ் மற்றும் ஜூஸ் வழங்கினார். ரகுராம் சில டிசைன்களை அவர்களுக்கு உற்சாகமாக காட்டிக்கொண்டு வந்தார். அதை பார்த்துக்கொண்டே அனன்யா அருகிலிருந்த ரோஹனை பார்த்து, ஏ ரோஹன், கவனிச்சியா? உன் ஆளு வெல்கம் பண்ண வரும்போது உன்னை பார்த்ததும் அவ மனசுல இருந்த சந்தோஷத்தை நானே ஃபீல் பண்ணேன். ஆனா அவளோட சந்தோஷத்தை வார்த்தையால சொன்னா நல்லா இருக்கும் என்று கூறினாள். அனன்யாவின் உற்சாகத்தை கண்ட ரோஹன், அண்ணி, உங்க உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. இல்லனா சக்தி நம்மள பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. அது மட்டும் இல்லாம அவ வாயிலேந்து நாம கேட்க தயாராயிருந்த வார்த்தைய கேட்க முடியாம போயிடும் என்றான். அனன்யா சொன்னதை ரோஹன் காதில் வாங்காததை போன்று காட்டிக்கொண்டாலும் அவன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான். பிறகு சக்தியை பார்க்கும்போது அவனது சிரிப்பு இரட்டிப்பானது. சக்தியின் முகம் திரும்பி இருந்ததால் ரோஹனின் கண்களில் தாண்டவமாடிய மகிழ்ச்சியையும் காதலையும் அவளால் பார்க்க முடியாமல் போனது. ரோஹன் ஒரு அன்பான புன்னகையுடன் சக்தியை பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா அதை பார்த்ததும் ரோஹனின் காலை ஓங்கி மிதித்தாள். கடுமையான வலியை உணர்ந்த ரோஹன் வலியில் சத்தமாக கத்தியபடி தன் கால்களை பிடித்து குதிக்க ஆரம்பித்தான். சத்தம் கேட்டு ஓடி வந்த ரகுராம் ரோஹனின் முகபாவனையை பார்த்து, என்னாச்சு சார், ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று கேட்டார். வலியில் தன் காலை லேசாக தூக்கியபடி இருந்த ரோஹன் குழப்பத்துடன் அனன்யாவின் முகத்தை பார்க்க அனன்யா சக்தியை நோக்கி கண்களை காட்டி லேசாகச் சிரித்தாள். சக்தியின் மீது அவனுக்கு இன்னும் காதல் உணர்வு இருப்பதாக அவள் உணரும் வகையில் எதையும் செய்யக்கூடாது என்று அனன்யா வரும்போதே அவனுக்கு பலமுறை அறிவுறுத்திக் கொண்டிருந்ததை உணர்ந்த ரோஹன் லேசாக தலையை ஆட்டி அனன்யாவை பார்த்து சிரித்தான். அதே சமயம் சக்தி அனன்யாவும் ரோஹனும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைப்பதைக் கண்டு மிகவும் பொறாமையாக உணர்ந்தாள். கோபத்தில் கையில் வைத்திருந்த துணியை முறுக்கிக் கொண்டிருந்தவள் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தபோது ரகுராம் அவளை கோபமாக அழைத்து, எங்க போற சக்தி என்று கேட்டார். சக்தி பதட்டத்துடன் தலையை ஆட்டி, எங்கேயும் போல சார், இங்குதான் இருக்க என்றாள். சக்தியின் நடத்தையில் சற்றே கோபம் கொண்ட ரகுராம் தன் நற்பெயருக்கு கேடு விளைவிக்காமல் இருக்க, இந்த கிளைண்ட்டை அட்டென்ட் பண்ணு என்று சொன்னவர் அனன்யாவை பார்த்து, மேடம், உங்களுக்கும் சாருக்கும் பிடிச்ச டிசைன் பத்தி சொல்லுங்க என்றார். ரகுராம் சொன்ன கடைசி வார்த்தையை கேட்ட சக்தி வேகமாக அவர்கள் முன்னால் வந்து மிகவும் மரியாதையுடன், சார், மேடம், என்ன பார்க்கணும் என்று கேட்டாள். முதலாளியிடம் சக்தி திட்டு வாங்குவதை பார்க்கும்போது ரோஹனுக்கு கோபமாக வந்தது. ஆனால் இந்த நேரத்தில் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்று உணர்ந்தவன் அனன்யாவை நோக்கி தன் பார்வையை திருப்பி, மேடம்க்கு என்ன பிடிக்குமோ அதான் எனக்கும் பிடிக்கும் என்றான். ரோஹன் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தை உணர்ந்த சக்தி ஏமாற்றமாக அனன்யாவை நிமிர்ந்து பார்த்தாள். சில பழைய இனிமையான வார்த்தைகள் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. அதை மேலும் தூண்டும் விதமாக அனன்யா, ரோஹன், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத பாருங்க என்றாள். ரோஹனும் அனன்யாவும் ஒருவரை ஒருவர்
விட்டுக் கொடுக்காமல் பேசுவதை கேட்கும்போது ஏனோ அவள் கண்களில் கொஞ்சம் வலி தெரிந்தது. ரோஹன் வேறு யாருடனோ இவ்வளவு நெருக்கமாக இருப்பதை அவளால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ரோஹன் பேசுவதை கேட்டுவிட்டு அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றாள் சக்தி. நீண்ட நேரம் சக்தி திகைத்துப் போய் நின்றிருந்த அவளின் முகபாவனையைக் கண்டு மனதிற்குள் சிரித்துக் கொண்ட அனன்யா, "ஆர் யூ ஓகே?" என்று விசாரிக்க, அனன்யாவின் குரல் கேட்டு தன் சுய நினைவுக்கு திரும்பிய சக்தி தடுமாறியபடி, "எஸ் மேம்" என்றாள். உடனே அனன்யா, "அப்படின்னா உங்க கடையில இருக்கிற பெஸ்ட் கப்பல் ட்ரெஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன்" என்று கேட்டாள். சக்தியும் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் சரி என்று தலையசைத்துவிட்டு தனது கையில் இருந்த ஐபாடில் டிசைன்களை எடுத்து பார்க்கத் தொடங்கினாள். எபிசோட் 86. உங்க கடையில இருக்கிற காஸ்டியூம்ஸ்ல கப்பல் டிசைன் காட்டுறீங்களா என்று அனன்யா சக்தியிடம் கேட்க, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு கையிலிருந்த ஐபாடில் தேட ஆரம்பித்தாள். உண்மையை சொல்லப்போனால் சக்தி வேலையில் மிகவும் திறமையான பெண். ஆனால் இன்று அவளால் தன் வேலையில் சரியாக கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனோ உணர்ச்சிகளை கூட கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அனன்யாவும் ரோஹனும் தங்களை நெருக்கமாக காட்டிக்கொள்ள அடிக்கடி சிரித்துப் பேசி தங்களுக்குள் கிண்டல் செய்து கொண்டனர். அவர்கள் வைத்த குறியும் தப்பாமல் இலக்கை அடைந்தது. அனன்யா ரோஹனிடம் சில டிசைன் ஆடைகளை காட்டி, "இந்த டிரெஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்" என்று சொல்ல, சக்தி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல், "என்ன ஃபங்க்ஷன்?" என்று விசாரித்தாள். அதை கேட்ட ரோஹன் கோபமான குரலில், "மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான். ஒன்னா இவ்ளோ நாள் வாழ்ந்ததுக்கு ஆதாரமா திருமண விஷயத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கலாம்னு நினைக்கிறோம்" என்றான். இங்கு ரோஹன் ருத்ரன் மற்றும் அனன்யாவின் திருமண அறிவிப்பை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். மிக குறைவான விருந்தினர்களே ருத்ரன் மற்றும் அனன்யா திருமணத்தில் கலந்து கொண்டனர். அதனால்தான் அவர்களின் திருமண அறிவிப்பை நாடு முழுவதும் அறிய வேண்டும். அதே நேரத்தில் அனன்யாவிற்கு இந்த வீட்டின் மருமகள் என்ற பெருமையும் கிடைக்க வேண்டும் என்று தாத்தா விரும்பினார். முதலில் அனன்யா அதற்கு மறுப்பு தெரிவித்தாள். ஆனால் தாத்தா இதுவும் ஒரு பொறுப்புதான் என்று உணர்த்தி அனன்யாவை சமாதானப்படுத்திவிட்டார். ரோஹன் சொன்னதை கேட்டதும் சக்தியின் கண்கள் அசையாமல் ரோஹனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. அவன் முகபாவனையை பார்க்கும்போது அவன் விளையாட்டாக சொல்கிறானா இல்லை உண்மையாக சொல்கிறானா என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. அதே நேரம் ரோஹன் சொன்னதை கேட்டு அனன்யாவும் லேசாக சிரித்துக்கொண்டே வெட்கப்பட்டாள். இதையெல்லாம் பார்த்த சக்தியின் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. ரோஹன் தனது திருமணத்தை இத்தனை விரைவில் அறிவிப்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் 1 மாதத்திற்கு முன்புதான் சக்தி அவனை விட்டு விலகிச் சென்றிருந்தாள். ரோஹன் உண்மையிலே இவ்ளோ சீக்கிரம் என்ன மறந்துட்டு வேறொரு பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க போறானா என்று யோசிக்கும் போதே சக்தியின் உள்ளத்தில் கண்ணீர் வடிந்தது. அதில் கண்களும் கலங்கியது. அவள் கண்ணீருடன் ரோஹனை பார்க்க, அவள் கண்களிலிருந்த கண்ணீர் கன்னங்களில் விழுவதைக் கண்டதும் தனது இதயம் நின்று விடுவதைப் போல உணர்ந்தான் ரோஹன். அவன் முகத்திலிருந்த பொலிவு மறைந்தது. அவளின் கண்ணீர் அவன் மனதை குத்த ஆரம்பித்தது. அவன் ஏதோ சொல்ல வர சக்தி வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். ரோஹன் அவள் வெளியேறுவதைக் கண்டு அதிர்ந்தான். பின்னாலிருந்து அவளை கூப்பிட நினைத்தான். ஆனால் அதற்குள் அனன்யா அவன் கையை பிடித்து தடுத்தாள். ரோஹன் அனன்யாவை கவலையான முகபாவனையுடன் பார்த்து, "அண்ணி, ஏன் என்ன தடுக்கிறீங்க? அவ அழுதுட்டு போறத பாக்கலையா? என்ன விடுங்க. என்னால இதுக்கும் மேல அவளை கஷ்டப்படுத்த முடியாது. என் வாழ்க்கை முழுக்க அவளுக்காக இப்படியே கூட வெயிட் பண்ணுவேன். ஆனா அவ வலியோட இருக்கிறதை என்னால பார்க்க முடியாது. ப்ளீஸ் என்ன போக விடுங்க" என்று சொல்லிவிட்டு அனன்யாவின் கையை உதறிவிட்டு வெளியேறத் தொடங்கினான். அனன்யா அவனை எவ்வளவோ தடுத்தும் ரோஹன் நிற்கவில்லை. ரோஹன் இப்படி பலவீனமாகிச் செல்வதை பார்த்த அனன்யா தலையில் கை வைத்துக் கொண்டாள். யாருடைய மனவலியையும் தாங்கிக் கொள்ள முடியாத ரோஹனால் எப்படி தன் காதலியின் வலியை மட்டும் பொறுத்துக் கொள்ள முடியும்? அனன்யா இதை யூகித்திருந்தாலும் அவன் இவ்வளவு சீக்கிரம் பலவீனமாகி விடுவான் என்று அவள் நினைக்கவில்லை. இனி இந்த திட்டம் வேலை செய்யாது என்று அவளுக்கு தெரியும். எனவே வேகமாக வேறொரு திட்டத்தை பற்றி அவள் சிந்திக்க வேண்டியிருந்தது. சில நொடிகள் எதையோ யோசித்த அனன்யா வேகமாக அங்கிருந்து கிளம்பிப் போனாள். சக்தி தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கடையின் பின்பகுதிக்குச் சென்றாள். அங்கு சிறிய பால்கனி இருந்தது. அதை திறந்து உள்ளே சென்றவள் சத்தமாக அழ ஆரம்பித்தாள். அவள் கண்ணீருக்கு உண்மையான காரணம் என்னவென்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள்தான் தன் கனவை நனவாக்க ரோஹனை தன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி தனியாக வந்தாள். அவள் நினைத்தது போலத்தான் எல்லாம் நடந்தது. ஆனால் அப்படியிருந்த போதிலும் மகிழ்ச்சி அவளுக்கு எட்டாக்கனியாகத்தான் இருந்தது. சக்தி மௌனமாக தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்த சமயம் திடீரென அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு கை அவளை இழுத்து தன் பக்கமாக திருப்பி அவள் தலையை தன் மார்பில் அழுத்திக் கொண்டு கிசுகிசுப்பான குரலில், "அழாத" என்றது. குரலை உணர்ந்த சக்தி அவன் மார்பில் சாய்ந்து தன் வலியை ஆறுதல் படுத்திக் கொண்டாள்.
அந்த ஒரு கணத்தில் ஏதோ சாதித்து விட்டதாகவும் அவளது சந்தோஷமெல்லாம் கிடைத்து விட்டதாகவும் உணர்ந்த சக்திக்கு மனதில் பெரும் நிம்மதி ஏற்பட்டது. காதல் இல்லை என்று ரோகனை விலக்கியவள் இந்த உணர்வுக்கு பெயரை கொடுக்க விரும்பவில்லை. ரோகன் சக்தியை இறுக்கமாக கட்டியணைத்துக் கொண்டான். உடைந்த இதயத்தின் வலியிலிருந்த சக்தி தான் கட்டியணைத்ததும் ஒரு கணம் நிம்மதியாக உணர்ந்ததை அவனும் உணர்ந்தான். சில நொடிகள் இப்படியே இருந்த சக்திக்கு சட்டென்று எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பித்தது. ரோகன் தன்னை கட்டிப்பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டவள் முழு பலத்துடன் அவனை தன்னிடமிருந்து விலக்கினாள். மேலும் அவனின் முகத்தை திரும்பி பார்க்காமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். அதைக் கண்ட ரோகன் விரைவாக சென்று சக்தியின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி, சக்தி, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு, எங்க போற, நில்லு என்று தடுத்தான். ரோகன் அவளை இப்படி சொல்லி தடுத்து நிறுத்தியதும் சக்தியின் இதயம் மீண்டும் உடைந்து போனது. அவளுக்கு மீண்டும் ரோகனை கட்டிப்பிடிக்க வேண்டும் போலவும் அவனுடன் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் போலவும் இருந்தது. ஆனால் அவளுக்கும் ரோகனுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்போது நினைவுக்கு வர அவள் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு ரோகனின் கையை குலுக்கி சாதாரணமாக இருப்பது போல நடித்து, நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு ரோகன், அதான் தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிருச்சே என்றாள். அதற்கு பிறகும் கூட சிரமத்துடன் தன் போலி புன்னகையை தக்க வைக்க முயன்றவள், உன்னோட புது வாழ்க்கையை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லும்போதே அவள் கண்களிலிருந்து தன்னையும் மீறி கண்ணீர் வழிந்தது. சக்தியின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் ரோகனை ஊசி குத்துவதை விட ஆழமாக குத்தியது. அவன் வேகமாக அவளின் அருகே நெருங்கி, யூ டு லைக் மீ என்று கேட்டான். ரோகனை நெருங்கவிட விரும்பாத சக்தி தன் கையை முன்னோக்கி நீட்டி அவனை தடுத்தாள். அதே சமயம் அவன் கண்களை பார்க்க முடியாமல், வேலை நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கிறது என் பாஸுக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாம நாம ஒன்னா இங்க இருக்க கூடாது, உங்க வைஃப் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு கிளம்ப முற்பட்டாள். ரோகன் மீண்டும் அவளை போக விடாமல் தடுக்க முயற்சி செய்ய சக்தி திரும்பி பார்த்து வலி நிறைந்த கண்களுடனும் உதட்டில் புன்னகையுடனும், உனக்கு அவங்க நல்ல சாய்ஸ், ரொம்ப அழகா இருக்காங்க, உன்னோட டேஸ்டுக்கும் அவங்கதான் பொருத்தமா இருப்பாங்க, நீ சந்தோஷமா இருப்ப என்று சொல்லிவிட்டு வேகமாக முன்னோக்கி நடந்தவள், நானும் சந்தோஷமாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் சந்தோஷமாதான் இருப்பேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் வேக வேகமாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். ரோகன் தன் கைகளை அவளை நோக்கி நீட்டியபடி பார்த்துக் கொண்டே இருந்தான். சக்திக்கு எப்படி உண்மையை புரிய வைக்கிறது, தன் காதலை அவளுக்கு எப்படி உணர்த்துவது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காற்றில் மிதந்த தன் கையை இதயத்துக்கு அருகே கொண்டு வந்து வலித்த தன் இதயத்தை அழுத்தமாக பிடித்தபடி, ஆனா நான் சந்தோஷமா இல்ல சக்தி, உண்மையா சந்தோஷமா இல்ல, இந்த இதயத்துல சந்தோஷம், அமைதி, ஃபீலிங்ஸ் எல்லாமே உன்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும், நீ என்னோட இல்லன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் கண்களிலிருந்து வழிந்த ஒரு துளி கண்ணீர் கன்னங்களின் வழியாக சென்று கையில் விழுந்தது. ஏன் சக்தி, ஏன் என்னோட காதலை ஏத்துக்க மாட்டேங்கிற, என் காதல்ல அப்படி என்ன இல்ல என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவனால் அங்கிருந்து நகர முடியவில்லை. அதே கட்டிடத்தின் மொட்டை மாடியில் நின்ற சக்தி கதறி அழுதபடி, ரோகன், நான் உனக்கு தகுதியானவை இல்ல, உன் பக்கத்துல நிக்க கூட எனக்கு தகுதி இல்ல, நான் எவ்ளோ தூரம் உன்னை விட்டு விலகி இருக்கேனோ அவ்ளோ தூரம் உனக்குதான் நல்லது, என்னோட உணர்வு உன்னை எந்த வகையிலையும் பாதிக்க கூடாது, உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடைய இதயத்தை பலமா துடிக்க வைக்குது, ஆனா எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல ரோகன், நான் உனக்கு தகுதியானவை இல்ல என்று சொல்லி கதறி அழ ஆரம்பித்தாள். மறுபுறம் ருத்ரன் தனது கேபினில் அமர்ந்து தன் கையில் இருந்த ஃபைலை மிகவும் தீவிரமாக படித்துக் கொண்டிருந்தான். உதயும் மற்ற அலுவலக ஊழியர்களும் அவனுக்கு முன்னால் அமர்ந்திருந்தனர். அவனுக்கு முன்னால் 2 பேர் அமர்ந்திருக்க அவர்களில் ஒருவன் கௌரவ், மற்றொருத்தி ரீனா. ஃபைலை படிக்கும் போதே ருத்ரன் சில புள்ளி விவரங்களையும் அவர்கள் போடும் திட்டத்தில் ஏற்படும் சிக்கல்களை பற்றியும் விளக்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய போன் அடித்து ருத்ரனின் கவனத்தை ஈர்த்தது. ருத்ரன் பொதுவாக வேலை செய்யும் போது தன் போனை அலட்சியப்படுத்துவான். ஆனால் இந்த நேரம் போனில் தெரிந்த பெயரை பார்த்தவுடன் உடனடியாக தன் கையில் இருந்த ஃபைலை ஒதுக்கி வைத்துவிட்டு போனை அட்டெண்ட் செய்து காதில் வைத்து குறும்பு புன்னகையுடன், யாரோ என்ன ரொம்ப மிஸ் பண்றாங்களோ என்று கிண்டலாக கேட்டான். ருத்ரனின் இந்த ஸ்டைலை பார்த்த கௌரவும் ரீனாவும் கண்களை விரித்து அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். ரீனாவின் எதிர்வினையை பார்த்த உதய் லேசாக இருமுவது போல நடித்து வேலையில் கவனம் செலுத்தும்படி அவளுக்கு சிக்னல் காட்டினான். அதைக் கண்ட இருவரும் உடனடியாக தங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். பேசிக்கொண்டே ஜன்னல் பக்கம் வந்த ருத்ரன் மறுமுனையிலிருந்த அனன்யாவிடம், என்ன பதில் வரவே இல்ல என்று கேட்க, அனன்யா புன்னகையுடன் மென்மையான குரலில், நிறைய மிஸ் பண்றேன் என்றாள். ருத்ரன் சிரிக்க மறுமுனையிலிருந்த அனன்யா, என்ன செய்றீங்க என்று கேட்டாள். ருத்ரன் ஜன்னலை பார்த்தபடி, பொண்டாட்டியோட ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேத்த கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கேன் என்றான்.
அதை கேட்ட அனன்யா முகம் சுளித்தபடி, உங்க பொண்டாட்டி ஒன்னும் அந்த அளவுக்கு செலவாளி இல்ல. கொஞ்சம் பணம் இருந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்காக வேலை செய்யறேன்னு உங்கள கவனிச்சுக்கிறதையே நீங்க மறந்து போயிடுறீங்க. எனக்கு தெரியும் நீங்க இன்னும் லஞ்ச் சாப்பிடல தானே என்று கேட்டாள். அனன்யா அன்பான கண்டிப்புடன் கேட்டதும் ருத்ரனின் முகத்தில் தானாக நிம்மதி புன்னகை பரவியது. அவள் சாப்பாட்டை பற்றி கேட்ட பிறகுதான் மதிய லஞ்ச் பிரேக்கே முடியப் போவதை தன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்து தெரிந்து கொண்டான். அவன் தன் வேலையில் மூழ்கி இருந்ததால் நேரத்தையே கவனிக்கத் தவறிவிட்டான். உதடுகளை மெதுவாக கடித்துக் கொண்டவன் கழுத்தில் கை வைத்து, இன்னைக்கு இவகிட்ட நல்லா திட்டு வாங்க போறேன் என்று யோசிக்க, மீண்டும் மறுமுனையிலிருந்து அனன்யா, இப்ப என்ன யோசிக்கிறீங்க? கழுத்துல இருந்து முதல்ல கையை எடுங்க. நீங்க இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்றாள். அதே சமயம் ருத்ரனின் கேபின் கதவு தட்டப்பட்டு ஜெகன் கையில் மதிய உணவுடன் உள்ளே வந்தான். மறுமுனையில் இருந்த அனன்யா ருத்ரனிடம், நல்ல பையன் மாதிரி அமைதியா இருந்து நடிக்காதீங்க. நீங்க லஞ்ச் சாப்பிட்டிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல வேலையெல்லாம் ஓரம் கட்டிட்டு லஞ்ச் சாப்பிடுங்க. அப்புறம் ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். பாய், லவ் யூ என்று சொல்லிவிட்டு மெதுவாக முத்தமிட்டு கொண்டே போனை வைத்தாள். ருத்ரன் ஒரு நொடி கையில் இருந்த போனையும் அடுத்த நொடி மதிய உணவையும் பார்த்தான். தானாகவே அவன் முகத்தில் ஒரு புன்னகை பூத்தது. அப்படியே கையில் இருந்த போனின் வால்பேப்பரை எடுத்து பார்க்க அதில் அழகான புன்னகையுடன் இருந்தாள் அனன்யா. அந்த போட்டோவை பார்த்த ருத்ரன், ஐ லவ் யூ லாட் பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு ஜெகனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஜெகன் வந்ததும் உதய் உட்பட அனைவருமே வெளியேறினர். அதனால் அந்த அறையில் ஜெகனும் ருத்ரனும் மட்டுமே இருந்தனர். ஜெகன் கையில் இருந்த உணவை பார்த்தவன் தன்னையும் மீறி சிரிக்க ஆரம்பித்தான். பிறகு தன் லஞ்ச் பாக்ஸை பிரித்து பார்த்தவன் ஜெகனை பார்த்து, நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல ஜெகன். உன்னோட பாசமும் விசுவாசமும் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்றான். ஜெகன் ஒரு கணம் திகைத்துப் போனான். ஆனால் தன் முகத்தை சாதாரணமாக வைத்துக்கொண்டு புன்னகையுடன் ருத்ரனை பார்த்து, ஏனா நானும் உங்கள மாதிரி என் பாஸ வருத்தப்பட வைக்க முடியாதே என்றான். அவன் சொன்னதை கேட்ட ருத்ரன் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மதிய உணவை சாப்பிட ஆரம்பித்தான். இங்கு ரோஹன் அந்த பொட்டிக்கின் மேலே இருந்த ஹோட்டலில் சோகமாக அமர்ந்திருந்தான். அப்போது அங்கு வந்த அனன்யா ரோஹன் சோகமாக இருப்பதைக் கண்டு அவன் முன்னால் ஒரு காஃபி கப்பை வைத்துவிட்டு, என்ன சார், இவ்ளோ சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்கிட்டீங்களா என்று கிண்டல் செய்தாள். அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ரோஹன் ஏமாற்றம் நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்தான். நான் அண்ணா மாதிரி இல்ல அண்ணி. எனக்கு எதையும் பூட்டி வச்சுக்க தெரியாது. அவரால தன்னோட ஃபீலிங்ஸ கொஞ்சமும் வெளியே தெரியாம உள்ள புதைச்சு வச்சுக்க முடியும். ஆனா என்னால அப்படி முடியாது என்றவன், சாரி அண்ணி, நான் உங்களோட உழைப்ப ஒரு நொடியில வீணாக்கிட்டேன்ல. ஆனா நான் என்ன செய்யறது? என்னால அவளோட அழுகைய தாங்கவே முடியல. அவளுக்காக இந்த உலகத்தையே எதிர்த்து என்னால போராட முடியும். ஆனா அவளுக்கு எதிரா ஒன்னும் செய்ய முடியாது. அவ முன்னாடி நிக்கும் போதெல்லாம் அவளுக்கு வலி தரேன். நானும் அவளோட வலிய மட்டுமே ஃபீல் பண்றேன். வலி கொடுக்கக்கூடிய இந்த அன்பால என்ன பயன் அண்ணி? இனிமே அவகிட்ட இருந்து நானே விலகி போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அவளோட பார்வையில இருந்து விலக போறேன். அவ கஷ்டப்படுறத இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது அண்ணி என்று சோகமாக கூறினான். ரோஹன் சொல்வதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள் அனன்யா. ரோஹனின் வலியை பார்த்ததும் அவளுக்கும் வருத்தமாகி போனது. அப்போது தலையை குனிந்திருந்த ரோஹனின் காதில் யாரோ ஒருவரின் இனிய குரல், நீ விலக நினைச்சாலும் இனி நான் உன்னை விடமாட்டேன் என்று கேட்டது. அதை கேட்டதும் மிகவும் பரிச்சயமான குரல் என்று உணர்ந்த ரோகன் எதிர்பார்ப்புடன் தலையை உயர்த்தி தன் எதிரிலிருந்த அனன்யாவை பார்த்தான். அனன்யா மிகவும் ஸ்டைலாக காஃபி குடித்துக் கொண்டே அவனை பார்த்துச் சிரித்தாள். தான் கேட்ட குரல் அனன்யாவின் குரல் அல்ல என்று ரோகனுக்கு தெரியும். மேலும் தான் கேட்ட குரல் யாருடையது என்பதையும் அவனால் யூகிக்க முடிந்தது. ஆனால் அது தன் கற்பனையாக இருக்குமோ என்று யோசித்தான். அப்போது பின்னால் இருந்து வந்தவள் ரோகனின் அருகில் வந்து நின்று, நான் போக சொன்னா நீ அப்படியே போயிடுவியா என்று கேட்டாள். ரோகன் ஆச்சரியத்துடன் தனக்கு அருகில் நிற்கும் சக்தியை பார்த்தான். அவன் கண்ணில் 1000 வாட்ஸ் பிரகாசம் ஜொலிக்க ரோகன் அனன்யாவையும் சக்தியையும் மாறி மாறி ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு வேகமாக தன் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று மெதுவாக தன் கைகளை நீட்டி சக்தியின் தோள்களை மெதுவாகத் தொட, சக்தி அவனது செயலைக் கண்டு ஒன்றும் புரியாமல் அவனை கேள்வியாக பார்த்தாள். சக்தி தன் முன்னால் வந்து பேசுவதை ரோகனால் இன்னும் நம்ப முடியவில்லை. அப்போது இருவரையும் பார்த்து புன்னகைத்த அனன்யா, சக்தி, நீதான் வந்திருக்கியோன்னு ரோஹன் சந்தேகப்படுறான் போல இருக்கு. அவனை நம்ப வைக்க அவன் தலையில ஓங்கி ஒரு குட்டுவை என்று சொல்லிவிட்டு சக்தியை பார்த்து கண்ணடித்து சிரிக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த ரோஹன் ஒரு கணம் குழப்பமானான். ஆனால் சக்தி சிரித்துக்கொண்டே அனன்யாவிடம், இல்லக்கா, அதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரோஹனை நம்ப வைக்க ஒரு வேள்விய நான் ட்ரை பண்ண போறேன் என்றாள். என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் இருவரின் முகத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் ரோஹன்.
இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.